டாக்டர், ரெண்ட் அ பாய் ஃப்ரெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து தனிமையாக இருக்கவங்களுக்கு தீர்வா இல்லை வந்து அது ஒரு புதிய பிரச்சனையா? பாய் ஃப்ரெண்டை வந்து எதுக்கு ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெண் அவங்க வந்து திருமணமானவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, பொது நிகழ்ச்சிக்கு போகும்போதோ, ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் மேட்சாக இருக்கலாம், பப்புக்கு போகிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறதா இருக்கலாம், துணைக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு மேலே வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து அவங்கள அந்த ஒரு டேக்கு மட்டும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கான்செப்ட் இது. இதுக்கு முன்னாடியே ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அது வந்து மேல் எஸ்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அன்அஃபிஷியல். என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் வந்து செக்ஸ் சுகத்தை அனுபவிப்பதற்காக கணவனிடமிருந்து திருப்தி அடையாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வந்து செக்ஸில் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்க மேலே வந்து இந்த மாதிரி செக்ஸுக்காக வர வச்சு செக்ஸ் வைக்கிறது. இது சரியா தவறா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தவறு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதாவது தனது சொந்த உறவை தவிர, துணையை தவிர வேற யார் கூட செக்ஸ் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பர்டிகுலராக இந்த டைப் ஆஃப் மேல் எஸ்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லை மேல் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இந்த பர்பஸ்க்கு செக்ஸ் பர்பஸ்க்குன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற யாருக்கிட்டையாவது இருந்து எஸ்டிடி வந்திருந்தால் ரெண்ட் பண்ணவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இது உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் கண்டிப்பாக தவறு அப்படின்னு தான் வந்து நான் சொல்கிறேன்.